நாங்குநேரி அருகே பெருந்தெரு என்ற இடத்தில் கடந்த 24ஆம் தேதி 3 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து 27ஆம் தேதி திம்மராஜபுரத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டிருக்கின்றது. நேற்று பெரும்பத்திலே ரோட்டிலே நின்றவர்கள் யார் என்ன என்று தெரியாமல் 3 இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் சரமாரியாக அவர்களை வெட்டியதில் ஒருவர் சம்பவத்திலே 2 இறந்து விட்டார்கள். ஒருவர் இந்த ஊரை சேர்ந்தவர், இன்னொருவர் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர். மேலும் 4 பேர் பயங்கர வெட்டுக்காயங்களுடன் நெல்சன் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். கணேசன், பிரபாகரன், ராமசாமி ஆகிய 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரபாகரனும் ராமசாமியும் வள்ளியூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும், கணேசன், நெல்சன் 2 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாளையங்கோட்டையிலும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றதும் இந்த 3 சம்பவங்களையும் விசாரித்து இந்த சம்பவத்தை செய்தவர்கள் யார் என்று அதோடு நின்று விடாமல் இந்த சம்பவம் ஏன் நடைபெற்றது, எதற்காக, இதில் என்னென்ன சதி இருக்கின்றது, இது வேண்டுமென்றே பைக்கில் வந்து வருவார் போவாரெல்லாம் வெட்ட வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது, என்ன சதி நடந்தது என்பதையெல்லாம் உடனடியாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆணைக்கிணங்க நம்முடைய ஏடிஜிபி எல்லண்டோ அவர்கள் இங்கே திருநெல்வேலியில் வந்திருக்கின்றார்கள். மாவட்ட காவல்துறை அதிகாரி வேகமாக செயல்பட்டு உடனடியாக 7 உண்மை குற்றவாளிகளையும் கைது செய்து விட்டார்கள். அவர்களிடம் விசாரணை நடக்கிறது. அவர்களாக செய்தார்களா அல்லது அவர்களுக்கு பின்னணியில் சதி திட்டத்தை தீட்டி மிகப்பெரிய கலவரத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு செய்தார்களா என்பதை நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அறிவுரையோடு காவல்துறை கடுமையாக தீவிர விசாரணை செய்து வருகின்றார்கள். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. 4 பேர் மருத்துவமனையில் இருந்தாலும் இன்னொருவர் கடம்போடு வாழ்வை சேர்ந்த ஒருவர், அவருக்கு சிறு காயம். அவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே புற நோயாளியாக சிகிச்சை பெற்று வீட்டுக்கு கடம்போடு வாழ்வுக்கே வந்துவிட்டார். இந்த குற்றத்திற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியில் இயங்கி வருகின்ற ஒரு டாஸ்மாக் கடையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இனிமேல் அந்த கடை திறக்கக்கூடாது என்று சொன்னார்கள். நம்முடைய சார் ஆட்சியர் அவர்களும் நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இப்போதே அதற்கு உத்தரவிட்டு அதை மூடிவிட்டார்கள். இனி ஒருபோதும் அந்த கடை யார் பரிந்துரை செய்தாலும் அந்த கடை திறக்கப்பட மாட்டாது. ஒன்று. அதே போல பாதிக்கப்பட்ட இறந்தவருடைய தம்பி, அந்த தம்பி பேரு ஜான் என்பவருடைய துணைவியார் மாற்றுத்திறனாளி. அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பெண்மணி 8வது வகுப்பு நாங்குநேரிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், கன்னிமரியாள். 2வது பெண் உள்ளூரிலேயே 5வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றது, நவீனா. அவர்களுக்கு வீடு இல்லை என்று சொன்னார்கள். உடனடியாக முதல்வருடைய கவனத்திற்கு சென்றதும் உடனே நம்முடைய சார் ஆட்சியரை அனுப்பி அவர்களுக்கு நம்முடைய கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வீடு கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆணையிட்டு உத்தரவு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த உத்தரவு அவர்களுக்கு வழங்கப்படும். அதுபோல் அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி என்ன வேலை அவர்களால் முடியுமோ உள்ளூரிலே பள்ளிகளிலே ஏதேனும் ஊட்டச்சத்தோ சத்துணவிலே ஏதாவது ஒரு வேலை கேட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே சார் ஆட்சியர் அவர்கள் ஆதரவற்ற விதவை என்று அவர்களுக்கு சான்று வழங்கிவிட்டார்கள். அநேகமாக அடுத்த வாரத்திற்குள் ஏதேனும் அவர்கள் விரும்புகின்ற பணி ஒன்றை, அவர்களால் இயன்ற பணி ஒன்று இந்த அரசு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. அரசு நிவாரணமாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலம் சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கு எவ்வளவு நிவாரணம் முடியுமோ இன்று அல்லது நாளைக்குள் அந்த நிவாரணங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு ஈவு இரக்கம் இல்லாமல் சாலை ஓரங்களில் நின்றவர்களை இவ்வாறு கொடும் செயலில் புரிந்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர்
நிச்சயமாக வழங்குவார். நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், இது போன்ற செயல்களில் நம்முடைய பிள்ளைகளை யாரும் அனுப்பாதீர்கள். எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் 2006ஆம் ஆண்டு என்று நாங்குநேரியிலே கோயிலுக்கு பின்புறம் இருக்கின்ற சுவர், அதாவது நம்முடைய குளத்தை தாண்டி ரைட்ல திரும்பும் போது தேவர் திருமகன் சிலையும் உருவம் பொறித்த படமும் நடிகர் கார்த்திக் படமும் இருந்தது. மனித கழிவையும் நம்முடைய மாட்டு கழிவையும் கலக்கி அதிலே அவமானப்படுத்தி எரிந்தார்கள். அதே நாளில் தாளையத்திலே தேவர் திருமகன் சிலைக்கும் இது போன்று அவமானம் செய்தார்கள். அந்த நேரத்தில் அஸ்ரா கார்க் எஸ்பியாக இருந்தார். அவர்கள் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்தார்கள். 5 பேரும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான். உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போன்று தாளையத்திலும் 14 பேரும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான். திட்டமிட்டு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக தேவர் திருமகனையும் நம்முடைய கார்த்திக் அவர்களையும் எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். அது சட்டமன்றத்திலே கூட நான் அது பதிவிலே அது இருக்கின்றது. அதுபோல் இந்த காலகட்டங்களில் அமைதியாக நம்முடைய மக்கள் உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு முதல்வர் செய்கின்ற உதவியோடு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மிகப்பெரிய கலவரம் வர வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடோ இந்த பகுதியில் அமைதி இல்லாமல் ஆக வேண்டும் என்றோ திட்டமிட்டு செய்வதாக காவல்துறையினர் முதல் கட்ட விசாரணையில் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இவர்கள் 7 பேரோடு மட்டுமல்ல, இதற்கு துணை நின்றவர்கள் யாராக இருந்தாலும் எந்த உச்சத்தில் இருந்தாலும் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியில் இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காத அளவுக்கு முழு பாதுகாப்பும் கொடுக்கப்படும். இந்த பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் இது தொடர்ந்து நடைபெறுகிறதோ, பெருந்தெரு, பெரும்பத்து ஆகிய 2 பகுதிகளிலும் காவல்துறையினர் 24 மணி நேரமும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். யாரும் அச்சப்பட தேவையில்லை. சட்டம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கையில் இருக்கிறது. இரும்பு கரத்தோடு அடக்குவார்கள். தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதை எந்த சமூக மக்களும் தங்களுடைய பிள்ளைகளை இது போன்ற செயல்களில் ஒருபோதும் ஈடுபட செய்ய வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து உயர்ந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல்வருடைய எண்ணம். எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். ஒருபோதும் இதற்கு நீங்கள் துணை போகவும் வேண்டாம். இதற்காக ஆத்திரப்பட்டு எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் மற்ற பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அரசு இருக்கின்றது, தண்டனையை நிச்சயமாக வாங்கி கொடுக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, அடுக்கடுக்கான பல்வேறு பெட்ரோல் உங்க நோக்கம் எனக்கு புரியுது. செயலில் இருந்தா 7 பேரை கைது பண்ண முடியாது. சமூக அக்கறை கேள்வி இல்ல. பத்திரிகையாளரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஒற்றுமைக்காக நாங்க பாடுபடுதோம். அதுக்கு தகுந்த இல்ல. இதுல அரசியல் பண்ண வராங்க. நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். இதுல அரசியல் பண்ண வராங்க. இந்த சமூகம் இல்ல, நான் இல்ல டிபேட் பண்ணாங்க தம்பி. இதுல நான் கேட்டுக்கிட்டு சொல்றேன். சமூக ஒற்றுமைக்கு 3வது தூணாகிய இந்த நம்முடைய பத்திரிகை துறை இருக்கணும். அதுல நான் சொல்லி கேட்டுக்கிடுங்க தம்பி. நீங்க என்னமோ யாரோ உங்களை இயக்கி விட்டுருக்காங்களா? இல்ல அப்ப பொறுமையா இல்ல, அதெல்லாம் இல்ல தம்பி. நீங்க யாருக்கு பேச வேண்டிய தெரியும். பொறுமையா இருங்க. சமூகத்துல இல்ல, நான் இல்ல சமூகத்துல இல்ல சமூகத்துல தம்பி இல்ல கேட்டுடுங்க தம்பி. சமூகத்துல ஒற்றுமையை உருவாக்க உங்களால முடிஞ்சுன்னா உதவி செய்யுங்க. இந்த நேரம் நீங்க அரசியல் பண்ற நேரம் இல்ல. நன்றி.